போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. இதயங்கள் மலரட்டுமே, இங்க இன்னிசை முழங்கட்டுமே, நம்மில் இறையருள் மலரட்டுமே, அது இகமெல்லாம் பரவட்டுமே. இதயங்கள் மலரட்டுமே, இங்க இன்னிசை முழங்கட்டுமே. அண்ணலே இங்கு நம்மை அழைத்தாய், மண்ணிலே பொங்கும் வாழ்வழித்தாய். அண்ணலே இங்கு நம்மை அழைத்தாய், மண்ணிலே பொங்கும் வாழ்வழித்தாய். வரையில்லா வரங்களை நமக்களித்தாய், வரையில்லா வரங்களை நமக்களித்தாய். தம் கரையில்லா கருணையால் நம்மை மீட்டார். இதயங்கள் மலரட்டுமே, இங்க இன்னிசை முழங்கட்டுமே. இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, இன்றைய இந்த திருப்பலியானது மாதா தொலைக்காட்சியுடைய இந்த நற்செய்தி பணிக்காகவும் அதோடு சேர்ந்து இந்த மாதா தொலைக்காட்சிக்கு உதவி செய்கிற அத்தனை நல்ல உள்ளங்களையும் ஆண்டவருடைய பாத்திரை ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபிப்போம். மேலும் இன்றைய இந்த திருப்பலியானது ஜான் பாபு ஜோதி குடும்பத்தினர் இறைவனிடமிருந்து அடைந்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஆரோக்கியதாஸ் ஆரோக்கியமேரி குடும்பத்திற்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகள் நன்றியாகவும், ஏசு சாந்தகுமார், ஜெயசெல்வி, அனுஷ்யா, ஸ்டெல்லா மேரி, அமுல் மேரி குடும்பத்திற்கு இறைவன் செய்த எல்லா நன்மைக்கு நன்றியாகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இதோடு இணைந்து நல்லாயின் ஆலயம் குடுவாஞ்சேரியில் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும், குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு அங்கத்தினர்களையும் இறைவன் தொட்டு ஆசிர்வதிக்கவும், அவருடைய விண்ணப்பங்கள் கருத்துக்கள் அனைத்துமே இறைவன் ஆசீர்வதித்து வழிநடத்தவும் பாதுகாக்கும் இந்த திருப்பலியிலே சிறப்பாக மன்றாடுவோம். மேலும் நம்முடைய இந்த பங்கிலே செயல்பட்டு கொண்டிருக்கிற மரியன்னை பள்ளியினுடைய கருத்துக்களுக்காகவும், இந்த பணியிலே பணியாற்றுகின்ற தாளாளர் தந்தை ஜான் பிரான்சிஸ் அவர்களுக்காகவும், அவருடைய பணிக்காகவும் பணியாற்றி கொண்டிருக்கின்ற அருட் சகோதரிகள், ஆசிரியர் பெருமக்கள், படித்து கொண்டிருக்கின்ற மாணவ மாணவியர்கள் ஒவ்வொருவருக்காகவும் சிறப்பாக இந்த புதிய கல்வி ஆண்டு முழுவதுமாக இறைவனுடைய அருளும் ஆசிரும் நிறைவாக இருந்தவர்களை வழிநடத்தவும் இந்த திருப்பலியிலே நாம் சிறப்பாக மன்றாடுவோம். மேலும் இன்றைய இந்த திருப்பலியானது தேவதாசன் மரிய லூயிஸால் இவர்களது 26ஆம் ஆண்டு மற்றும் 23ஆம் ஆண்டு நினைவு, இவருடைய ஆண்மேலை பாற்றுக்காகவும் இந்த திருப்பலியிலே நாம் சிறப்பாக மன்றாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அழைப்பு அனுப்பப்படுவதற்கு நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். அன்பார்ந்த இறை மக்களே, ஆண்டின் பொதுக்காலம் 11ஆம் ஞாயிறு. இன்றைய இறை வழிபாடானது நாம் ஒவ்வொருவரும் இறைமகன் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு
ஆண்டவரின் நற்செய்தியை அறிவிக்கின்றவர்களாக வாழ நம்மை அழைக்கின்றது. இன்றைய வார்த்தை வழிபாடானது கடவுள் எந்த அளவுக்கு இரக்கம் கொண்டவர் என்றும், நாம் எப்படி பிறர் மீது பரிவு காட்ட வேண்டும், இறையரசு பணியில் நமக்கான பங்கு என்ன என்றும் சிந்திக்க அழைக்கின்றது. அறுவடைக்கு ஆட்களை அனுப்பும்படி இறைவனை மன்றாடுங்கள் என்று இயேசு யாரிடம் சொன்னாரோ அவர்களையே அறுவடையின் பணியாளராக அனுப்புகின்றார். அறுவடையின் பணிக்காய் நமது குடும்பத்தில் நம் பங்கு என்ன? சிந்திப்போம். அன்று 12 திருத்தூதர்களை இறை பணிக்காக அழைத்த இயேசுவின் அழைப்பை ஏற்று அவருடைய பணியை தொடரவும், நற்செய்தி பணி நமது குடும்பத்தில் தொடங்கி அன்பியத்தில் விரிவடைந்து பங்கில் முதிர்ச்சி பெற்று சமுதாயத்தை சென்றடைய வரம் வேண்டி ஜெபித்தவர்களாய் இணைந்திடுவோம் இப்பலியில். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்முடைய உள்மன காயங்களை எல்லாம் குணமாக்கி நம்மை முடிவில்லாத மகிழ்ச்சியின் வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீய
மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை எதிர்நோக்கி இருப்போரின் ஆற்றல் ஆனவரே, உம்மால் அன்றி வலுவற்ற எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே உம் கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உமக்கு உகந்தவர்களாகிட உமது அருள் உதவியை கனிவுடன் எங்களுக்கு என்றும் அளிப்பீராக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றைப்புல் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசக முன்னுரை. மோசே வழியாக இஸ்ரேல் மக்களுக்கு இறைவன் செய்து வந்த அருஞ்செயல்களையும் அவரது பரிவையும் பராமரிக்கும் அன்பின் தன்மையையும் வெளிப்படுத்தும் இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம். எனக்கு நீங்கள் குருத்துவ அரசாகவும் தூய மக்களினமாகவும் இருப்பீர்கள். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறை வார்த்தைகள் 2 முதல் 6 முடிய. அந்நாட்களில் ரபிதிமிலிருந்து பயணம் மேற்கொண்ட இஸ்ரேல் மக்கள் சீனாய் பாலை நிலத்தை வந்தடைந்து பாலை நிலத்தில் பாளையம் இறங்கினர். அங்கே மலைக்கு முன்பாக இஸ்ரேலர் பாளையம் இறங்கினர். ஆனால் மோசே கடவுளிடம் ஏறி சென்றார். அப்போது ஆண்டவர் மலையினின்று அவரை அழைத்து, யாக்கோபின் குடும்பத்தாருக்கு நீ சொல்ல வேண்டியது, இஸ்ரேல் மக்களுக்கு நீ அறிவிக்க வேண்டியது இதுவே. நான் எகிப்திற்கு செய்ததையும் கழுகுகளின் இறக்கைகளின் மேல் உங்களை ஏந்தி என்னிடம் வந்து சேர செய்ததையும் நீங்களே கண்டீர்கள். நீங்கள் என் வார்த்தைக்கு செவிசாய்த்து என் உடன்படிக்கையை கடைபிடித்தால் அனைத்துலகும் என் உடைமையே எனினும் நீங்களே எல்லா மக்கள் இனங்களிலும் என் தனி சொத்தாவீர்கள். மேலும் எனக்கு நீங்கள் குருத்துவ அரசாகவும் தூய மக்களினமாகவும் இருப்பீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். அனைத்துலகோரே, ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். பல்லவி. நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். பல்லவி. நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். பல்லவி. நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். இரண்டாம் வாசக முன்னுரை. மனிதனது முதல் பாவத்தால் கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே முறிந்த உறவை கிறிஸ்து தன்னையே பலியாக்கி ஒப்புரவாகி சரி செய்து புதுப்பித்ததையும் கடவுள் நம்மீது கொண்ட அன்பையும் அதன் அடையாளமாக அவர் கொண்டு வந்த மீட்பையும் விளங்கும் இவ்வாசகத்திற்கு செவிமெடுப்போமாக. இரண்டாம் வாசகம். கிறிஸ்து நமக்காக உயிரை கொடுத்ததால் நாம் கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டுள்ளோம். திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 6 முதல் 11 முடிய. சகோதர சகோதரிகளே, நாம் இறைப்பற்று இன்றி வலுவற்று இருந்தபோதே குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார்.
நேர்மையாளருக்காக ஒருவர் தம் உயிரை கொடுத்தலே அரிது. ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தம் உயிரை கொடுக்க துணியலாம். ஆனால் நாம் பாவிகளாய் இருந்தபோதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம்மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார். ஆகையால் இப்போது நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி அவர் வழியாய் தண்டனையிலிருந்து தப்பி மீட்பு பெறுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம் அன்றோ? நாம் கடவுளுக்கு பகைவர்களாய் இருந்தும் அவருடைய மகன் நமக்காக உயிரை கொடுத்ததால் கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டுள்ளோம். அப்படியானால் ஒப்புரவாக்கப்பட்டுள்ள நாம் வாழும் அவர் மகன் வழியாகவே மீட்கப்படுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம் அன்றோ? அது மட்டும் அல்ல, இப்போது கடவுளோடு நம்மை ஒப்புரவாக்கியுள்ள நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நாம் கடவுளோடு உறவு கொண்டு பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இம்மகிழ்ச்சியை நமக்கு தருபவர் கடவுளே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 36 முதல் அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 8 முடிய. அக்காலத்தில் திரண்டிருந்த மக்களை இயேசு கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல அலைகழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். இயேசு தம் சீடர் 12 தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். அத்திருத்தூதர் 12 பெயர்கள் பின்வருமாறு. முதலாவது பேதுரு என்னும் சீமோன். அடுத்து அவருடைய சகோதரர் அந்திரேயா, செபதேவின் மகன் யாக்கோபு, அவருடைய சகோதரர் யோவான், பிலிப்பு, பர்த்தலோமேயு, தோமா, வரி தண்டினவராகிய மத்தேயு, அல்பேயுவின் மகன் யாக்கோபு, ததேயு, தீவிரவாதியாய் இருந்த சீமோன், இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாஸ் இஸ்காரியோத். இயேசு இந்த 12 அனுப்பிய போது
அவர்களுக்கு அறிவுரையாக கூறியது, பிற இனத்தாரின் எப்பகுதிக்கும் செல்ல வேண்டாம், சமாரியாவின் நகர் எதிலும் நுழைய வேண்டாம், மாறாக வழி தவறி போன ஆடுகளான இஸ்ராயல் மக்களிடமே செல்லுங்கள். அப்படி செல்லும்போது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள். இறந்தோரை உயிர் பெற்றெழச் செய்யுங்கள். தொழுநோயாளரை நலமாக்குங்கள். பேய்களை ஓட்டுங்கள். கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, பெங்களூரை சார்ந்தவர் தாமஸ் ராஜா என்பவர். இவருக்கு இன்னொரு பெயர் உண்டு, ஆட்டோ ராஜா என்றும் இவரை அழைப்பார்கள். வாணியம்பாடியிலே பிறந்தவர். 16 வயதினிலே பார்க்கின்ற பொழுது அவர் சென்னை மத்திய சிறையிலே அடைக்கப்பட்டார். பல்வேறு விதமான குற்றம் செய்த காரணத்தினால், குறிப்பாக திருட்டு, கொள்ளை, ரவுடிசம், இது போன்ற பல்வேறு விதமான குற்றச் செயல்களிலே ஈடுபட்ட காரணத்தினால் அவர் சிறையிலே அடைக்கப்பட்டார். மத்திய சிறையிலே அவர் இருந்த பொழுது அவரிடத்திலே ஒரு சில மாற்றம் ஏற்பட்டது. அங்கு இருக்கின்ற இந்த மக்களை பார்க்கிற பொழுது, சிறையிலே இருந்த பல்வேறு மக்களுடைய கதைகளை கேட்கின்ற பொழுது அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் ஏற்பட்டது. நான் ஏன் இப்படி இருக்க வேண்டும்? நான் ஏன் சற்று வித்தியாசமாக இருக்கக்கூடாது? நான் ஏன் என்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடாது என்கிற எண்ணம் எல்லாம் அவருடைய மனதிற்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இருந்தது. பல நாட்களுக்கு பிறகு அவர் விடுதலையானார். மீண்டும் தன்னுடைய இல்லத்திற்கு சென்ற பொழுது அவருடைய பெற்றோர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. உடனடியாக அங்கிருந்து அவர் பெங்களூருக்கு செல்லுகிறார். பெங்களூரிலே அவர் பல்வேறு விதமான துன்பங்களுக்கு ஆளாகிறார். ஏனென்றால் சிறைச்சாலையிலிருந்து வந்தவர், எப்படிப்பட்ட ஒரு பணியை நாம் ஏறெடுப்பது என்கின்ற ஒரு கலக்கம், குழப்பம் அவரிடத்தில் இருந்தது. இன்னும் பல்வேறு விதமான போராட்டங்கள். இந்த போராட்டங்களுக்கு மத்தியிலே அவருடைய வாழ்வு இன்னும் பல்வேறு விதமான நெருக்கடிக்கு ஆளானது. இருந்த பொழுதும் தான் முடிவெடுத்த ஒரு காரியத்தை அவர் செய்ய முயற்சி எடுத்து கொண்டே இருந்தார். இனிமேலும் நான் எந்த தவறும் செய்யக்கூடாது, எப்படியாவது என்னால் 4 பேர் மகிழ்ச்சியாகத்தான் இருக்க வேண்டும், என்னால் முடிந்த உதவியை நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று தான் அவருடைய எண்ணமாக இருந்தது. அவருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆவலாகவும் இருந்தது. ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரு சிலருடைய உதவியை கொண்டு அவர் ஆட்டோ ஓட்ட ஆரம்பிக்கிறார். ஆட்டோ ஓட்ட ஆரம்பிக்கின்ற போது அவரிடத்துல இருந்த ஒரு ஓட்டம் என்னவாக இருந்தது என்று சொன்னால், குறிப்பாக அந்த சாலை ஓரங்களிலே பலர் அங்கே கிடக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறார். பல்வேறு விதமான நோயாளிகள், அனாதைகள், ஆதரவற்றோர், இவர்களை எல்லாரும் பார்க்கிறார். இவர்களுக்கு என்னால் முடிந்த உதவியை நான் செய்யலாமே என்று அவர் யோசிக்கிறார். அப்படி தான் வாழுகின்ற அந்த வீட்டிற்குள்ளே இந்த சாலை ஓரங்களிலே இருக்கின்ற 1-2 பேரை அவர் கூட்டிக் கொண்டு வருகிறார். அவர்களுக்கு பல்வேறு விதமான உதவிகளை செய்கிறார். முதலிலே அவர்களுக்கு நல்ல ஒரு குளியலை கொடுக்கிறார், உடைகளை வாங்கி கொடுக்கிறார், அவர்களுக்கு நல்ல ஒரு ஷேவிங், இது போன்ற காரியங்கள் எல்லாம் செய்கிறார், உணவு கொடுக்கிறார், அவரை பராமரிக்க தொடங்குகிறார். ஆக இப்படியெல்லாம் அவர் செய்கின்ற பொழுது அந்த இடத்திலேயே, அவர் வாழுகின்ற அந்த இடத்திலே அவர்களுக்கு பல்வேறு விதமான உதவிகளை செய்கிறார். அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுவதை அவர் உணர்கிறார். தொடர்ந்து பல்வேறு நபர்களுடைய உதவியை வைத்துக்கொண்டு, தன்னுடைய ஆட்டோவிலே வைத்துக்கொண்டு பல உதவிகளை, குறிப்பாக சாகும் தருவாயிலே இருக்கிறவர்கள், வீதியோரங்களிலே அனாதைகளாக இருப்பவர்கள்,
இவர்களுக்கெல்லாம் பல்வேறு விதமான உதவிகளை செய்வதற்கு அவர் முயற்சி எடுக்கிறார். 20 ஆண்டு கால பயணம். 20 ஆண்டு கால பயணத்திலே கிட்டத்தட்ட 20,000த்திற்கும் மேற்பட்ட, குறிப்பாக சாலை ஓரங்களில் இருக்கின்ற இந்த மக்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கிறார். அவர்களுக்கென்று கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஏக்கர் இடம் வாங்கி அரசாங்கத்திலிருந்து அவருக்கான உதவிகளை எல்லாம் பெற்று அந்த மக்களுக்கு பல்வேறு விதமான உதவிகளை செய்கிறார். ஆக இவருடைய இந்த உதவியை பாராட்டி ஹீரோ ஆஃப் இந்தியா என்கிற அருமையான ஒரு பதக்கத்தையும் அவருக்கு கொடுத்து ஒரு பாராட்டு விழாவை வைத்து, இவர் ஒரு நல்ல ஒரு காரியத்தை செய்கிறார், இவர் இந்தியாவின் ஒரு ஹீரோவாக இருக்கிறார் என்று சொல்லி அவரை பாராட்டுகிறார்கள். அவரை பற்றி பல்வேறு பத்திரிகையாளர்கள் பேட்டி எடுக்கின்ற பொழுது அவர் சொல்லுகின்ற ஒரே ஒரு வார்த்தை, என்னுடைய வாழ்க்கையினுடைய மாற்றத்திற்கு காரணமாக இருந்தவர் வேறு யாரும் இல்லை, அன்னை தெரேசா மட்டும்தான். அவரிடத்துல இருந்த அந்த பரிவு, அவரிடத்துல இருந்த அந்த அன்பு பரிமாற்றம், அதுதான் என் வாழ்க்கையை மாற்றியது. அவரை போன்று என்னால் செய்ய முடியாது, இருந்த பொழுதும் என்னால் முடிந்த உதவியை நான் செய்யலாம் என்று ஆசைப்பட்டு சிறிதாக நான் தொடங்கினேன். இன்றைக்கு கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலம் 20,000த்திற்கும் மேற்பட்டோரை நான் இது போன்ற கஷ்டங்களிலே, நெருக்கடியிலே இருப்பவர்களுக்கு உதவி செய்திருக்கிறேன். 4,000த்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு நல்ல ஒரு அடக்க சடங்கை நான் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறேன். இன்றும் கூட இந்த பணியை நான் செய்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு நியூ ஆர்க் என்று சொல்லுகின்ற ஒரு மிஷன் ஹோமை நான் வைத்திருக்கிறேன். ஹோம் ஃபார் ஹோப் என்று சொல்லுகின்ற இந்த ஒரு என்ஜிஓவை வைத்துக்கொண்டு நான் இன்றைக்கு வழிநடத்தி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நம்பிக்கையின் இல்லம் என்று ஒரு இல்லத்தை அவர் ஏற்பாடு செய்து அந்த இல்லத்தில் இது போன்ற மக்களுக்கு இன்னும் தன்னார்வத்தோடு வருகின்ற அவர்களோடு சேர்ந்து இந்த பணியை அவர் அற்புதமாய் செய்து கொண்டிருக்கிறேன் என்று தன்னுடைய பேட்டியிலே அவர் சொல்லுகிறார். தாமஸ் ராஜா என்றோ ஆட்டோ ராஜா என்றோ என்றெல்லாம் அழைக்கப்படுகின்ற ஒரு அற்புதமான நபர், ஒரு சமுதாயத்தில் ஓரம் கட்டப்பட்ட ஒரு நபராக இருந்தவர், பல குற்ற செயல்களிலே ஈடுபட்டிருந்தவர். அவருடைய மனமாற்றம் பரிவின் மாற்றமாக, அன்பின் மாற்றமாக, பல நபர்களுக்கு உதவி செய்பவராக அவர் மாறியதை நாம் இன்றும் கூட பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றும் கூட பெங்களூரிலே அற்புதமான பணியை இவர் செய்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இயேசு நண்பர்களே, இதை ஏன் நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த இறை வார்த்தை நமக்கு அதைத்தான் சுட்டி காட்டுகிறது. கடவுள் பரிவுள்ளம் கொண்டவராக இருக்கிறார். கடவுள் நமக்கு ஒரு உரிமை சொத்தாக இருந்து நம்மை பாதுகாக்கிறார். கடவுளுடைய கொடையை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த கொடையை நாமும் பிறருக்கு கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை இந்த இறை வார்த்தை நமக்கு சுட்டி காட்டுவதை நாம் பார்க்கிறோம். முதல் வாசகம் விடுதலை பயண நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த முதல் வாசகத்தை நாம் பார்க்கிற பொழுது இதனுடைய பின்னணியை நாம் பார்க்க வேண்டும். இஸ்ராயல் மக்கள் எகிப்திலிருந்து அவர்கள் பாலும் தேனும் பொழிகின்ற அந்த கானான் தேசத்திற்கு அவர்களை கூட்டிக் கொண்டு வருகிறார் கடவுள். செங்கடலை கால்நடையாமல் அவர்களை அந்த செங்கடலை கடந்து கூட்டிக் கொண்டு வருகின்ற பொழுது சீனாய் மலை அருகிலே அவர்களுக்கு பாளையத்தை அவர்கள் அமைக்கிறார்கள். சீனாய் மலை அடிவாரத்திலே எல்லோரும் இருக்கிறார்கள். இங்கே மோசே ஆண்டவரை முகமுகமாக தரிசிப்பதற்காக அவர் சீனாய் மலை ஏறி செல்லுகிறார். இதுதான் நிகழ்வு. ஆக இந்த சூழலிலே அங்கே கடவுள் இஸ்ராயல் மக்கள் மத்தியிலே ஒரு நிபந்தனை உடன்படிக்கையை ஏற்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். என்ன நிபந்தனை உடன்படிக்கை என்று நாம் பார்க்கிற பொழுது அவர் இப்படி சொல்லுகிறார், நீங்கள் என் வார்த்தையை செவிசாய்த்து என் உடன்படிக்கையை கடைபிடித்தால் அனைத்துலகும் என் உடைமையிலேயும் எனினும் நீங்களே எல்லா மக்கள் இனங்களிலும் என் தனி சொத்தாவீர்கள். என்னுடைய தனி சொத்தாவீர்கள். உரிமை பேரை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். அது மட்டுமல்லாமல் எனக்கு நீங்கள் குருத்துவ அரசாகவும் தூய மக்களினமாகவும் நீங்கள் இருப்பீர்கள் என்ற ஒரு வாக்குறுதியை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். ஆக இன்றைக்கு அந்த உடன்படிக்கைக்குள்ளே நீங்கள் இருக்கிற பொழுது என்ன உடன்படிக்கை? நீங்கள் என்னுடைய வார்த்தைகளை கடைபிடித்தால், நீங்கள் என்னுடைய வார்த்தைகளை கடைபிடித்தால்
நான் உங்களுக்கு ஆசிரை அளிக்கின்றேன். நீங்கள் என்னுடைய தனி சொத்தான மக்களாக மாறுகிறீர்கள். என்னுடைய எனக்கு நீங்கள் குருத்துவ அரசராகவும் தூய மக்களினமாகவும் இருப்பீர்கள் என்கிற அந்த வாக்குறுதியை இன்றைய முதல் வாசகத்தில் இஸ்ராயல் மக்களுக்கு ஆண்டவர் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். கடவுள் எவ்வளவு பரிவோடு இந்த இஸ்ராயல் மக்களை வழிநடத்துகிறார் என்பதை அழகாக சுட்டிக்காட்டுவதை நாம் பார்க்கிறோம். அதே போன்றுதான் இன்றைய இரண்டாவது வாசகத்திலே பார்க்கிற பொழுது பவுலடியார் ரோமியருக்கு எழுதிய அந்த திருமுகத்திலே எழுதுகின்ற பொழுது இவ்வாறு எழுதுகிறார்: இயேசு கிறிஸ்துவின் இறப்பு வழியாக நாம் கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய இறப்பின் வழியாக நாம் கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டுள்ளோம் என்றும், கடவுள் தாமே இந்நிகழ்வை முன்னெடுத்திருக்கிறார் என்றும், ஒப்புரவின் கனியான மகிழ்ச்சியை தருபவர் கடவுள் என்பதையும் பவுலடியார் இன்றைக்கு இந்த இரண்டாவது வாசகத்திலே தெளிவுபடுத்துவதை நாம் பார்க்கிறோம். நற்செய்தியிலே பார்க்கிற பொழுது 3 பிரிவாக நாம் அதை பிரிக்கலாம். முதல் பிரிவாக பார்க்கிற பொழுது மக்கள் மீது இயேசு பரிவு கொள்ளுகிறார். அதனால்தான் அவர் இப்படி சொல்லுகிறார்: அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்று சொல்லுகிறார். ஆக திரண்டிருந்த அந்த மக்கள் மீது ஆயரில்லா ஆடுகளைப் போல அழகழிக்கப்பட்டிருக்கு சோர்ந்து காணப்படுகிறார்கள் என்கிற அந்த பரிவை கடவுள் அங்கே சுட்டிக்காட்டுவதை, இயேசு அங்கே சுட்டிக்காட்டுவதை முதல் பகுதியாக பார்க்கிறோம். இரண்டாவது பகுதியிலே பார்க்கிற பொழுது 12 அழைத்து அவர்களுடைய பணிக்கு அனுப்புவதை நாம் பார்க்கிறோம். 12 பெயர்களை சூட்டுகிறார். ஒவ்வொருவருக்கும் ஒரு பெயர்களை அவர் சூட்டுகின்ற அந்த நிகழ்வை நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக பார்க்கிற நிகழ்வை பார்க்கின்ற பொழுது பணிக்கான அறிவுரை. நீங்கள் இதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், என்ன பணியை நீங்கள் செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு சீடர்களுக்கு, குறிப்பாக திருத்தூதர்களுக்கு தெளிவுபடுத்துவதை நாம் பார்க்கிறோம். இயேசு அன்புக்குரியவர்களே, இன்றைய இந்த இறை வார்த்தையின் அடிப்படையிலே கடவுள் நமக்கு கொடுக்கின்ற சிந்தனைகள் என்ன? கடவுளின் பரிவு, கடவுளின் பரிவின் அனுபவத்திற்குள் நாமும் கடந்து செல்ல வேண்டும். இந்த பரிவை நான் அனுபவிக்க வேண்டும். கடவுள் நம்மை பார்த்து நம்மை ஒருபோதும் அவர் திக்கற்றவர்களாக விடுகின்ற கடவுள் அல்ல. கடவுள் நம்மை எல்லா விதத்திலும் கரம் பிடித்து நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். அதுதான் கடவுளுடைய பரிவு, கடவுளுடைய இரக்கம் இங்கே அற்புதமாய் வெளிப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஆக இந்த கடவுளுடைய பரிவிரக்கத்துல நான் உள்வாங்குகிற பொழுது, நான் அனுபவிக்கின்ற பொழுது, என்னோடு வாழுகின்ற சக மனிதர்கள் மத்தியில இந்த பரிவை நானும், பரிவிரக்கத்தை காட்ட நானும் கடமைப்பட்டிருக்கிறேன். உண்மை உள்ள இந்த கிறிஸ்தவர்களாக நான் இருக்கின்ற பொழுது இந்த ஒரு பரிவிரக்கத்தை நானும் என்னோடு வாழுகின்ற சக மனிதர்கள் மத்தியில இதை பறைசாற்ற, இதை செயல்படுத்த நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். எழுந்திருந்து நம்முடைய நம்பிக்கை அறிக்கையை நாம் பாடுவோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்து பிலாத்தின் அதிகாரத்தில் பாடப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமேன். நம்முடைய தேவைகள், மன்றாட்டுக்களை ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்புக் கொடுப்போம். திரு அவை தலைவர்களுக்காக. அன்பு இறைவா, திரு அவையின் தலைவர்கள் உம்மிடம் பெற்றுக்கொண்டதை மக்களுக்கு கொடையாக கொடுக்கவும், திருமகன் இயேசு கொடுத்த அதிகாரத்தை சரியாக பயன்படுத்தி அவரது ஆற்றலும் அவரது உடனிருப்பும் தம்மோடு இருக்கின்றது என்ற உணர்வோடு அவர்கள் வாழ்த்து பணியாற்றவும்
வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாட்டை ஆளும் தலைவர்களுக்காக, இப்பிரபஞ்சத்தை பரிபாலிக்கும் அன்பு இறைவா, அரசியல் தலைவர்களின் இதயத்தில் உம் அன்பு தீயை மூட்டியருளும். அதன் மூலம் அனைத்து மக்களையும் பேதம் பார்க்காமல், பாகுபாடு பார்க்காமல் அனைவரையும் சமமாக வழிநடத்திட தேவையான அறிவையும் ஆற்றலையும் தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறைபணியில் தங்களை அர்ப்பணித்தவர்களுக்காக, அன்பு இறைவா, நாங்கள் வசிக்கும் இடங்களிலும் பணிபுரியும் இடங்களிலும் பங்கிலும் அன்பியங்களிலும் அடுத்தவர் மீது அக்கறை கொண்டோராய், அன்புக்காய் ஏங்குவோரிடம் உறவு கொள்பவராய், பகைவரை நேசிப்பவராய், கிறிஸ்துவை போதிக்கும் நலமிகு நற்செய்தியாளராய் வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறை அழைத்தலுக்காக, அழைத்தலின் ஆண்டவரே, ஆர்வமும் தாராள மனமும் பரிவுள்ளமும் கொண்டுள்ள இளைஞர்களும் இளம் பெண்களும் உம்மை பின்பற்றி உமது அழைப்பை ஏற்று உமது திருப்பணியை தொடரவும், உமது மறைவுடலாகிய திரு அவைக்கு அணிகலனாக திகழவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். மன்றாட்டுகள் எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். வாழ்ந்திடுமே.
நண்பர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பள்ளியில்லாமல் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, மக்களினத்தார் ஒப்புக் கொடுக்கும் இந்த அப்பரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருள் அடையாளமாகவும் மாற செய்கின்றீர். அதனால் இவற்றின் அருளுதவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைவு விடாமல் கிடைக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பாவப்பழியால் வெகு தொலைவில் அகன்றிருந்தவும் பிள்ளைகளை உம் திருமகனின் இரத்தத்தாலும் தூய ஆவியாரின் வல்லமையாலும் உம்மோடு மீண்டும் ஒன்றிணைக்க திருவுளமானீர். இவ்வாறு மக்கள் மூவரு கடவுளின் ஒன்றிப்பால் ஒருங்கிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் உடலும் தூய ஆவியாரின் கோவிலுமான திரு அவையாக திகழ செய்தீர். இதனால் பல்வகையில் வெளிப்படும் உமது ஞானத்தை புகழச் செய்தீர். ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. மனிதர்களின் நண்பராக இறைவா, நேர்மையாகவே தூயவர், புகழ்ச்சிக்குரியவர். மனிதரின் வாழ்க்கை பயணத்தில் நீர் என்றும் அவர்களோடு இருக்கின்றீர். எங்கள் நடுவில் இருக்கும் உம்முடைய திருமகன் மெய்யாகவே ஆசி பெற்றவர். அவரது அன்பை எங்களை கூட்டிச் சேர்த்துள்ளது. அன்று அவர் தம் சீடர்களுக்கு செய்தது போல இன்று எமக்கு மறைநூலை விளக்குகின்றார், அப்பத்தை பிட்டு வழங்குகின்றார். எனவே கனிவுமிக்க தந்தையுமை வேண்டுகின்றோம், உம் தூய ஆவியாரை அனுப்பியருளும். அவரே இந்த அப்பரச காணிக்கைகளை தூய்மைப்படுத்துவாராக. இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக. அவர் தாம் பாடுபடுவதற்கு முந்திய நாள் அந்த இறுதி இரவு விருந்தின் போது அப்பத்தை எடுத்து ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே அந்த இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி
தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே துயவரான தந்தையும் திருமகனும் எங்கள் மீட்பெருமாகிய கிறிஸ்துவின் நினைவை நாங்கள் கொண்டாடுகின்றோம். பாடுகளின் வழியாகவும் சிலுவைச் சாவின் வழியாகவும் நீரே இவரை உயிர்ப்பின் மாட்சிக்கு உயர்த்தி உமது வலப்பக்கத்தில் அமரச் செய்தீர். இவர் மீண்டும் வரும் வரை இந்த உமது அன்பின் செயலை அறிக்கையிட்டு வாழ்வின் அப்பத்தையும் ஆசியின் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். முது திரு அவையின் காணிக்கையில் கிறிஸ்து எங்களுக்கு விட்டு சென்ற பாஸ்கா பலியை நிறைவேற்றுகின்றோம். இதை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் நாங்கள் உம் ஆவியாரின் அன்பு ஆற்றலால் உம் திருமகனது உடலின் உறுப்புகளாக இன்றும் நிலையான காலத்துக்கும் எண்ணப்பட அருள் புரியும். ஆண்டவரே, எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா ஆயர்கள், அருள் பணியாளர்கள், திருத்தொண்டர்கள் ஆகியோரோடும் நீர் உமக்கு சொந்தமாக்கி கொண்ட மக்களிடம் முழுவதோடும் உமது திரு அவை நம்பிக்கையிலும் அன்பிலும் நிறைவு பெறச் செய்தருளும். எங்கள் சகோதர சகோதரிகளின் தேவைகளை நாங்கள் கண்டுகொள்ள எங்கள் கண்களை திறந்தருளும். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களுக்கு ஆறுதல் அளிக்க தேவையான சொற்களாலும் செயல்களாலும் எங்களை தூண்டியருளும். கிறிஸ்துவின் முன் மாதிரிகைக்கும் அவரின் கட்டளைகளுக்கும் ஏற்ப நாங்கள் நேர்மையுடன் அவர்களுக்கு பணிபுரிய செய்தருளும். உண்மைக்கும் விடுதலைக்கும் அமைதிக்கும் நீதிக்கும் முத திரு அவை உயிருள்ள சாட்சியாக விளங்கச் செய்தருளும். இவ்வாறு எல்லா மக்களும் புதிய எதிர்நோக்கை பெறுவார்களாக. கிறிஸ்துவின் அமைதியில் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் நினைவு கூர்ந்தருளும். இறந்தவர்களில் மீது நம்பிக்கை கொண்டிருந்தவர்கள் யாரென நீர் ஒருவரை அறிவீர். அவர்கள் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். அவர்கள் உமது திருமக ஒளியில் மகிழ்ந்திருக்க செய்தருளும். உயிர்ப்பின் நாளில் அவர்களுக்கு நிறைவாழ்வை வழங்கியருளும். இவ்வுலக வாழ்வின் பயணம் நிறைவேறிய பின் நிலையான வீட்டுக்கு வந்து சேர எங்களுக்கு அருள் தாரும். அங்கே உமோடு எப்பொழுதும் வாழ்வோம். மேலும் புனித கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, திருத்தூதர்கள், மறைசாட்சியர் மற்றும் புனிதர்கள் அனைவரோடும் நாங்களும் உறவு கொண்டவர்களாய் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து போற்றுவோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து
எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை முற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. மகிழ்ச்சியோடு ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நம் மீது அளவு கடந்த பரிவும் இரக்கமும் கொண்டவர். நம் ஒவ்வொருவரையும் தன்னுடைய உரிமை சொத்தாக கருதுபவர். அவரிடத்திலிருந்து பல அருளையும் ஆசிரியையும் கொடையாக நாம் பெற்றிருக்கிறோம். கொடையாக வழங்க அழைப்பு விடுக்கிற கடவுள் விருந்து படைக்கிறார், நம்மை அழைக்கிறார். அழைக்க பெற்றிருக்கிற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். தேடும் அன்பு தெய்வம் என்னை தேடி வந்த நேரம், கோடி நன்மை கூடும் புவி வாழும் நிலைகள் மாறும், வாழும் நிலைகள் மாறும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்த வாழும் காலம் போதும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்த வாழும் காலம் போதும். தேடும் அன்பு தெய்வம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட உமது திருவுணவு நம்பிக்கையாளரும் மேல் ஒன்றித்திருப்பதை குறித்து காட்டுகின்றது. அதுபோல உமது திரு அவையிலும் ஒற்றுமையை அது விளைவிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. பரிவுள்ளம் கொண்ட மக்களாய் வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது.